ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நல்ல ஒரு காலேஜ் ஃபெல்லோஷிப்பில் உங்க முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை விரும்பி அழைச்ச உங்க ரேகா மேடத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சிந்திக்கலான் இருக்கிறோம். ஒரு 4 or 5 monthsக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பேசினேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஃப்ளீ ஃபாலோ ஃபைட் அப்படின்னு ஒரு 3 பாயிண்ட் எடுத்து பேசினேன். யூத் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, ஒய் வி ஃபாலோ ஜீசஸ், நாம் ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம், இல்லை இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 15 to 20 minutesல ஒரு 5 பாயிண்ட்ஸை நான் உங்க முன்னாடி நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். இந்தியாவில் பிறந்த ஒரு மனுஷன் 17 யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் பட்டம் வாங்கினாரு. அவருடைய பிறந்த நாளை தான் இந்தியாவில் நாம் இன்னைக்கு டீச்சர்ஸ் டேயாக கொண்டாடிட்டு இருக்கோம். நான் யாரை குறித்து சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவினுடைய 2வது குடியரசுத் தலைவர். 17 யூனிவர்சிட்டிஸ் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு நாள் குரு அண்ட் டிசைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் டீச் பண்ணும்போது பால் சுதாகர் அப்படிங்கிற மாணவன் அவரிடத்துல கேட்டான், ஐயா நான் உங்களை குருவாக ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லி. அப்போ அதுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொன்னார் என்றால், குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு நபர் உண்டானால் அது ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரமே என்று சொல்லி 17 யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் வாங்கின ஒரு நபர், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர், ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் ஒருவர் சொல்ல முடியுமானால் நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. சரியா? அவ்வளவு தூரம் அவருடைய வேல்யூஸ் இன்னைக்கு முழு உலகத்திலே ரீச் ஆயிருக்கு. அதனால எந்த விஷயத்துல இல்லை ஏன் அவர் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார், அல்ல அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 எஸ், நம்ம 5 விரல்களை வச்சு ஞாபகம் வைக்கும் வண்ணமாக ஒரு 5 எஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நீங்க வசனங்களை கூட வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி பின்னாட்களில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இருந்தாலும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வசனங்களை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ப்ரேயர் முடிஞ்ச பிறகு கூட வீட்டில் போய் மெடிடேட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு எஸ் என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட காணப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம், நீங்களும் நானும் பின்பற்றக்கூடிய ஒரு கேரக்டர், சப்மிஷன், பணிவு. லூக்கா 2வது அதிகாரம் 40லேருந்து 52 வசனங்கள்ல போடப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, அவர் நாசரேத்தூருக்கு போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பூமியில வாழ்ந்த ஒரு நபர் பெற்றோருக்கு கீழ்ப்படிய அவசியமில்லாத ஒரு நபர் உண்டானால் அது ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம்தான். ஏனென்றால் அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், அவர் தேவகுமாரன், அவருக்கு எல்லாமே தெரியும். மரியாள் யோசேப்பை விட அவர் உயர்ந்த நிலையில் உள்ளவர். அவர் நினைச்சிருந்தா கீழ்ப்படியணும்னு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபரே தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாரானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே சப்மிஷன், பணிவு என்பது நம்மிடத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். இயேசு கிறிஸ்துவிடத்துல அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் சப்மிஷன், ஒரு பணிவு. பெற்றோருக்கு நீங்க கீழ்ப்படியணும். ஒருவேளை நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம், உங்க அம்மா அப்பா இன்ஜினியரிங் பக்கமே வந்திருக்க மாட்டாங்க, ஒரு 10th கூட படிச்சிருக்கலாம், இல்லை அதை விட குறைவா படிச்சிருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, உங்களுக்கு நிறைய செல்போன்ல நிறைய விஷயங்கள் தெரியலாம், லேப்டாப்ல தெரியலாம், எல்லாம் தெரியலாம். ஆனா உங்களை விட அவங்கள் அனுபவத்திலே வயது முதிர்ந்தவர்கள், வயதிலே அவர்கள் மூத்தவர்கள். எனவே ஒருபோதும் பெற்றோரை அற்பமாக எண்ணாம அவங்களுக்கு பணிவா இருக்கணுங்கிறது இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம படிக்கிற ஒரு காரியம். அதே போல நமக்கு கற்றுத்தருகிற நம்முடைய ப்ரொஃபசர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களிடத்துல நம்ம பணிவை காண்பிக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லாத ஒரு கேரக்டர் இந்த சப்மிஷன். இந்த காலேஜ் படிக்கும் போது என்ன உண்டாயிருதுன்னா திமிரு வந்துருக்கு. சரியா? இயேசு கிறிஸ்துவுக்கே பணிவு இருக்கு அப்படின்னா இந்த பூமியில வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய நபர், ஒரு தேவகுமாரன், அவரே பணிவாக இருப்பாரானால் அவரால் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் சப்மிஷனோட ஒரு பணிவோடு இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த பணிவை வீட்டுல பணிவா இருங்க, காலேஜில் பணிவா இருங்க, சொன்ன சொல்லுக்கு அப்படியே என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. பின்னாட்களிலே நிச்சயமாய் கடவுள் உங்களை உயர்த்துவார். 2வது எஸ், இயேசுவிடத்திலே காணப்பட்ட 2வது எஸ் என்னன்னா ஸ்கிரிப்சர். ஃபர்ஸ்ட் எஸ் சுண்டு விரல் சின்னதா இருக்கு, அதனால சப்மிஷன், சின்னதா பணிவா என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சுண்டு விரலை நான் சொல்றேன் சப்மிஷன். அதே போல ஸ்கிரிப்சர், மோதிர விரல். சரியா? மோதிர விரல் ஸ்கிரிப்சர். இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஸ்கிரிப்சரை நன்றாக வாசிக்கக்கூடிய கேரக்டர் இருந்தது. லூக்கா 24வது அதிகாரம் 24, 27 வசனங்களிலே போடப்பட்டிருக்கும். மோசேயின் ஆகமங்கள், தீர்க்கதரிசிகளின் புஸ்தகங்கள் என்று சொல்லி. எனவே அவங்க அம்மா அவருக்கு அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க, பழைய ஏற்பாடு முழுவதும் வாசிப்பதற்கு.
எனவே நீங்கள் ஞானத்திலே சிறந்து விளங்குவதற்கு, ஒரு நல்ல ஸ்டூடெண்டாக திகழ்வதற்கு, இரண்டாவது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஸ்கிரிப்சரை வாசிக்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். வேதாகமத்தை காலையிலே எழும்பி வாசிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நீங்கள் இந்த கல்லூரி நாட்களிலே மாணவர்களா இருப்பதனாலே சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழும்பக்கூடிய நல்ல பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகி முதலாவது வேதத்தை வாசித்து பழகுங்கள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதத்திலே ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும். தாவீது என்ன சொல்வார் என்று சொன்னால், என் சத்துருக்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு போதித்த என்னுடைய டீச்சரை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன், வயது முதிர்ந்த முதியோரை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவன். சத்துருக்கள், ஆசிரியர்கள், முதியோர் 3 பேரை காட்டிலும் எனக்கு அதிக ஞானம் இருக்குதுன்னு சொல்லி தாவீது எப்போ சொல்லுகிறார் என்றால், வேதத்தில் நான் பிரியமா இருக்கும்போது. எனவே ரீட் த பைபிள் அகைன் அண்ட் அகைன். திரும்ப திரும்ப வேதத்தை உட்கார்ந்து என்ன செய்யுங்கள், வாசியுங்கள். நானும் உங்களை மாதிரி காலேஜில் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கச்சில இருந்தேன், நான் அந்த பைபிளை திரும்ப திரும்ப வாசிச்சுட்டே இருந்தேன். நான் 11ஆம் படிக்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் எனக்கு எத்தனை வயசோ அத்தனை தடவை நான் பைபிள் வாசிச்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு 30 வயசு ஆகுது. நான் 51 தடவை இப்போ வேதத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், வாசிச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி திரும்பி பார்க்கும்போது வாலிப நாட்கள் இப்படி உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சதுனால இன்னைக்கு ஆண்டவர் உயர்ந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா ஏற்றி வச்சிருக்காரு. ஒரு 2000 பேர் ஒரு யூத்துக்கு பேசுகிற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்காரு. அரசாங்கத்துல நல்ல பதவியில உட்கார வச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய மனிதர்களோடு, தேவ மனிதர்களோடு கூட பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு பொசிஷன், நன்மையும் கிருபையும் என்னையை தொடரக்கூடிய ஒரு காலத்துல இன்னைக்கு இருக்கேன்னா அது காரணம் ஸ்கிரிப்சர், ஸ்கிரிப்சர், ஸ்கிரிப்சர். எனவே உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்ட தமிழ் வேதாகமத்தை அல்லது ஆங்கில வேதாகமத்தை நன்றாக வாசியுங்கள். நம்ம தாய்மொழியில பைபிள் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளவோ முயற்சி எடுத்திருக்காரு. சீகன் பால்க் என்ற மிஸ்டரி கையில ரத்த வர வர எழுதி தமிழை படிச்சு நமக்கு தமிழ்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு லவ் லெட்டர். அதை நன்றாக உட்கார்ந்து வாசியுங்கள். தூரத்துல இருக்கிறீங்க, உங்க அம்மா அப்பா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனா கொஞ்சம் 2 லைன் படிப்பீங்களா 5 லைன் படிப்பீங்களான்னு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதில்லை. அந்த மெசேஜ் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரை படிக்கிற பழக்கம் உண்டு. ஏன்னா அனுப்புனது நம்ம அம்மா, நம்ம அப்பா. அதே போல நம்முடைய அப்பாவாகி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த லவ் லெட்டர் ஆகிய பைபிளை ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரை வாசித்து பழகுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். 3வது நான் சொல்லக்கூடிய எஸ் என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து படிக்கக்கூடியது ஸ்டடீஸ். சப்மிஷன், ஸ்கிரிப்சர், 3வது ஸ்டடீஸ். இயேசு கிறிஸ்துவ இடத்துல சொல்லுவாரு, சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டது. அது மட்டும் இல்லாம நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அவருடைய எக்ஸாம்பிள்ஸ். காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனியுங்கள், காட்டு புஷ்பங்களை கவனிங்கள். ஸோ இப்படி ஒரு ஜென்ரல் நாலேஜ்ல தேறி இருந்த ஒரு மனிதன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். எனவே ஸ்கிரிப்சர் வாசிப்பதோடு அல்லாமல் உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்டடீஸ்ல என்ன செய்யுங்க, நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றது யோசிச்சு பாருங்க. காடுகளிலும் மலைகளிலும் ஒரு நேரம் கூட ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு இல்லாம, ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாம எத்தனையோ வந்து ஏழை குழந்தைகள் இந்தியாவில் என்ன இருக்கிறாங்க. 2 நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க போறவங்களும் உண்டு, ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு தூங்க போறவங்களும் உண்டு. ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை கொடுத்திருக்காரு. 3 வேளை நல்ல உணவை கொடுத்திருக்காரு. நல்ல கல்வி நிறுவனம், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரேயர் பண்ணவங்க கூட அழகா சொன்னாங்க, ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னா அந்த கல்வியை கொடுத்தது ஆண்டவர். ஜெயராஜ் அன்னபாக்கியம் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களை படிக்க வச்சது ஆண்டவர் படிக்க வச்சிருக்காரு. அது அவருடைய கிஃப்ட். அந்த கிஃப்டை உணர்ந்து கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். நன்றாக படியுங்கள், எக்ஸலண்டா வாங்க, எஸ் கிரேட் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கிளியர் ஆல் த அரியர்ஸை கிளியர் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏனென்றால் நீங்களும் நானும் பின்பற்றுகிற இயேசு ஞானத்தின் ஊற்று, ஞானத்தின் உறைவிடம். அவரே நமக்கு ஞானமானார். எனவே அந்த ஸ்கிரிப்சரை படிக்கிற நாம் ஸ்டடீஸையும் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த விஷயத்தை நாம் அவரிடத்திலே கற்றுக்கொள்கிறோம். 4வதாக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அப்போஸ்தலர் 10:38 போடப்பட்டிருக்கும், நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் என்று சொல்லி. சர்வீஸ். 4வது எஸ், சர்வீஸ். இந்த சுண்டு விரல் சப்மிஷன் என்று சொன்னேன். மோதிர விரல் செழிப்பை குறிக்கிறது வேதாகமம். நடுவிரல் நடுவிலே நீளமாக இருக்கிறது, உங்களுக்கு வாலிப வயதின் நடுமையம் உங்களுடைய படிப்பு. அதே போல இந்த ஆள்காட்டி விரல் பிறரை காட்டுகிற விரல், பிறருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை, சர்வீஸ் மைண்ட். எனவே நீங்கள் இப்ப படிக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த சர்வீஸ் மைண்ட் என்ன செய்ய வேண்டும் என்றால் வர வேண்டும். பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும். இன்ஜினியரிங் படித்து ஒரு நல்ல கம்பெனியில செலக்ட் ஆகி அல்லது ஒரு நல்ல அரசு அதிகாரி ஆகி நான் மட்டும் வாழ்வேன் என்பதல்ல, பிறருக்கு நான் நல்லது செய்வேன், பிறருக்கு நான் உதவி செய்வேன், பிறருக்காக வாழ்வேன் என்கிற ஒரு உன்னத நோக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள
ஆண்டவர் விரும்புகிறார். இதற்குத்தான் நாம் அவரை பின்பற்றுகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மேலை நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் மிகப்பெரிய தேவ மனிதர்கள், அனைவரும் அறிவாளிகள், எஜுகேட்டட் பீப்புள். பென்னிகுயிக் என்ற இன்ஜினியர், பொறியியலாளர், அவர் பொதுப்பணித்துறை இன்ஜினியராக வந்தார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தேனி மாவட்டத்திலே முல்லை பெரியார் அணை கட்டினார். அதனால தான் இன்னைக்கும் அந்த மாவட்டம் செழிப்பாக இருக்கிறது. இப்படி பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும். அவர்கள் கற்ற கல்வி அது யாருக்கானது என்றால் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்வதற்கு. அதனால தான் நாம் பாடினோம், கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதோருக்கு கடன் பட்டவர், அவர்கள் கண்களை திறப்பதற்கு. பல வழி அலையும் பாதை தப்பினோரை பரிந்து திருப்ப நிதம் பார்த்திடுவீர். எனவே ஆண்டவர் கொடுத்த இந்த உங்களுடைய அருமையான கல்வியை, உங்களுடைய செல்வங்களை சர்வீஸ் மைண்டாக பிறருக்கு சேவை செய்ய நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக இறங்கி வந்தார், நமக்காக உயிரை கொடுத்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்கானது. எனவே நாமும் சுயநலத்தோடு நான் வாழ்ந்தால் போதும், நானும் என் குடும்பம் இருந்தால் போதும் என்று எண்ணாமல் அனைவருக்காகவும் என்ன செய்யுங்கள், பிறருக்கு நல்லது செய்வதற்கு, இந்த சமுதாயத்துக்கு நம்மாலான அத்தனையும் செய்வதற்கு உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆசைப்படுகிறார். இந்த சர்வீஸ் மைண்ட், இந்த செல்ஃபிஷ் மைண்ட் வெளியே போய் சர்வீஸ் மைண்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய புரட்சி உண்டாகும். குறிப்பா கிறிஸ்தவர்கள் நடுவில் இன்றைக்கு இருக்கிற அந்த செல்ஃபிஷ்னஸ் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் மாணவ பருவத்திலே இந்த சர்வீஸ் மைண்ட் என்ன செய்யுங்க, வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு உதவி செய்வது, நல்ல என்எஸ்எஸ் கேம்ப் இருந்து அட்டன் பண்ணுங்க. இந்த மாதிரியான காரியங்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, ஈடுபாடு காட்டுங்க. ஸோ ஆண்டவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்க திரும்ப திரும்ப புதிய ஏற்பாடுலாம் படிச்சீங்கன்னா அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் பின்பற்றுகிற அந்த இயேசு கிறிஸ்து பிறருக்கு நன்மை செய்தது போல நாமும் நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம். கடைசியாக இந்த பெருவிரல், முக்கியமான ஒரு விரல். இந்த விரல் இல்லாவிட்டால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. 5வது எஸ் நான் சொல்ல விரும்புவது சால்வேஷன். ஸோ உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நான் சப்மிஷன் என்று சொன்னேன். பணிவு இருக்க வேண்டும், வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும், ஸ்டடீஸ், உங்களுடைய படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டும், சர்வீஸ் மைண்ட், சேவை மனப்பான்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கடைசியாக உங்களுடைய ஆன்மா விலையேற பெற்றது. உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு முன்மாதிரியை காண்பித்தது மட்டுமல்லாமல் இறுதியாக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, அவர் எனக்காக மரித்தார் என்பதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 போடப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனவே அந்த எட்டர்னல் லைஃப், அந்த சால்வேஷன் ஆகிய நித்திய மீட்பை பெற்றுக்கொள்ள இயேசு நம்மை அழைக்கிறார். எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை மாற்று மதத்தினராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறோமோ அந்த அந்த நிமிஷமே அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு விலையேற பெற்ற ஆத்தும மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். இதை வேதம் மாத்திரம் சொல்லவில்லை, பல வேதங்களும் இந்த உண்மை என்ன செய்கிறது, சொல்லுகிறது. உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். உலக பொதுமறை என்று போட்டக்கூடிய திருக்குறளிலே 6வது குறள் உங்களுக்கு நன்றாக நீங்கள் வீட்டிலே போய் வேணா படித்து பாருங்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த குறளுக்கு என்ன அர்த்தம் என்றால், பொறியாகிய சிலுவை மரத்தில் ஐம்புலன்களையும் பலியாக்கினான். அவித்தான் என்றால் பலியாக்கினான் என்று அர்த்தம். பலியாக்கி பொய்தீர்க்கும் ஒழுக்க நெறியை உண்டு பண்ணினார் என்றும், அந்த ஒழுக்க நெறியிலே யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நீடு வாழ்வு அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே இந்த ஐந்தவித்தான் என்கிற வார்த்தையை திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்துவுக்காக மட்டுமே அவர் பயன்படுத்துகிறார் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். 3வது அதிகாரத்தில் நீத்தார் பெருமை என்கிற அதிகாரத்திலும் இதே ஐந்தவித்தான் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறான். அவித்தான் என்பதற்கு பலியாக்கினான் என்று சொல்லி பொருள். எனவே இந்த திருவள்ளுவர் சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை, பைபிள் சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆத்தும மீட்பாகிய சால்வேஷனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த நற்காரியங்களுக்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை குரு என்று சொல்லி பின்பற்றுகிறோம். மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணுகிறேன், இயேசுவை போல பணிவுடன் இருங்கள். உங்கள் கல்லூரியிலே, வீட்டிலே, பெற்றோருக்கு இல்ல ஆசிரியர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். 2வது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொன்னான நேரத்தை வேதத்தை வாசிப்பதற்கென்று செலவு செய்யுங்கள். 3வது, உங்களுடைய கோல்டன் பீரியட்ஸ் ஆகிய இந்த இளமை பருவத்தை
இந்த கல்லூரி நாட்களை வீணடித்து விடாமல் உங்களுடைய படிப்பிலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த கல்வி வாய்ப்பற்ற எத்தனையோ இளைஞர்களை சற்று நினைத்து பாருங்கள். ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பரிசு இந்த கல்வி என்பது தெரிந்துவிடும். 4வது, நீங்கள் படிக்கும் போதே சேவை மனப்பான்மையை, சர்வீஸ் மைண்டடை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். என்னவாக விரும்புகிறாய் என்று கேட்டால், இந்த பதவிக்கு நான் விரும்பி பிறருக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி பழகுங்கள். எனக்காக வாழ்கிறேன் என்று அல்லாமல் பிறருக்காக வாழ்வேன் என்று சொல்லி அர்ப்பணிங்கள். கடைசியாக எல்லாவற்றுக்கும் மணிமகுடமாக சால்வேஷன் என்கிற ஆத்தும மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புங்கள். சப்மிஷன், ஸ்கிரிப்சர், ஸ்டடீஸ், சர்வீஸ், சால்வேஷன். ஸோ கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்தி இருந்த இடத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அநேக விஷயங்களிலே நாம் ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். இந்த நிமிடம் வரை நாம் குறைவுள்ளவர்கள். ஆனால் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போம் என்ற வார்த்தையின்படி நீங்க கண்களை மூடி அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரைக்கும் நான் ஒரு திமிரில இருந்திருக்கலாம், ஒரு பெருமையில இருந்திருக்கலாம். ஆனால் எனக்குள்ள தாழ்மையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, பணிவை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நான் கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லி கேளுங்க. பணிந்து போவது கோழைத்தனம் அல்ல, அதுதான் உண்மையான வீரம். இயேசு கிறிஸ்துவே 30 வயது வரை தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்கிரிப்சர், ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த பொக்கிஷமாகிய வேதத்தை திரும்ப திரும்ப வாசிப்பேன். குறைந்தபட்சம் எனக்கு வயது அத்தனை தடவை வேதம் வாசிப்பேன் என்று முடிவெடுங்கள். தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். என்னுடைய படிப்பிலே கவனம் செலுத்துவேன் என்று ஒப்புக் கொடுங்கள். வீணான ஆசைகள், உலகத்தின் இழுப்புகள், மாம்சத்தின் இச்சைகள் என்னை விட்டு அகன்று போகட்டும் சொல்லி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு சேவை மனப்பான்மையோடு பணியாற்றுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. பிறருக்காக வாழ்வேன், பிறருக்காக உழைப்பேன், பிறருக்கு நல்லது செய்வேன், பிறருக்கு உதவி செய்வேன். சுயநலம் என்னிலிருந்து வெளியேறட்டும், சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆத்ம மீட்பு, சால்வேஷன் என்கிற ஆத்ம மீட்பு, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து சொல்லி அர்ப்பணிங்க. நீங்கள் யாராக இருக்கலாம், எப்பேற்பட்டவராக இருக்கலாம், எந்த பாவியாக இருந்தாலும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா அது இன்னைக்கு ராத்திரியோட அதை முடிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவரே நமக்கு ஞானமானார். படிப்பிலே கவனம் செலுத்த முடியாம இருந்துச்சுன்னா, இயேசுவே நீர் எனக்கு ஞானமானீர் சொல்லி கேளுங்க. அந்த நிமிஷத்திலே அவர் உங்களுக்கு ஞானத்தை அளவில்லாமல் தருகிறார். சுயநலங்கள் மாறட்டும், பொதுநலம் உண்டாகட்டும், பணிவு உண்டாகட்டும். செல்போன்லையும் காதல் என்கிற மோகத்திலையும் வீணடிக்கிற அந்த நேரங்களை எல்லாம் ஆண்டவருக்கென்று பயன்படுத்த அர்ப்பணிங்க. படிப்புக்கென்று பயன்படுத்த அர்ப்பணிங்க. உங்கள் தீர்மானத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். எங்கள் நேசிக்கிற மகாபரிய தேவனே, இந்த அருமையான இரவு வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஃபெல்லோஷிப்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த பலவான் கையில் உள்ள இந்த அம்புகளை சரியான விதத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தங்களுடைய வாலிப நாட்களை உம்மை சிருஷ்டிகர்த்தாவாகிய உம்மை தொழுது சேவிக்க, உமக்கென்று தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் ஆண்டவரை அவர்கள் அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. படிப்பிலே சிறந்து விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அரேஞ்ச் பண்ணுகிற ப்ரொஃபசர்ஸ், ஆசிரியர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தாங்கட்டும். மென்மேலும் இந்த ஐக்கியம் வளர்ந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.